ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் சமையல். நான் பார்த்தீங்கன்னா கோதுமை ரவாவில் லட்டு செஞ்சுருக்கேன். செய்கிறதும் ரொம்ப ஈஸி, நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை ரவாவை ஊற வச்சு எடுத்துக்கணும். முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். இதை நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். இதில் முந்திரி பருப்பை வறுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கினா போதும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்ச கோதுமை ரவாவை தண்ணி இல்லாமல் இப்படி புழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த நெய்யில் போட்டுக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு தான் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சமாக தான் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் அதிகமாக எடுத்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் சர்க்கரை மெல்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம அந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுட் கலர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா லைட்டாக ரோஸ் ஃப்ளேவர் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சு. நீங்கள் இதில் இன்னமும் நெய் சேர்த்துக்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. கடையில் ஒட்டவே இல்லை. இந்த பதம் இருந்தால் போதும். நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. லைட்டாக கொஞ்சம் சூடு ஆறுனதும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.